டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாதுகாப்பு ஆலோசகருமான திரு பொன்னிசைக்கு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். இன்று சிறப்பாக பஞ்சமி நிலம் என்றால் என்ன, அது யாரால் எப்போது யாருக்காக வழங்கப்பட்டது? ஐயா டிகேவி ராஜாஸ் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பஞ்சமி நிலம் என்றால் என்ன, யாரால் வழங்கப்பட்டது, எதுக்காக வழங்கப்பட்டதுங்கிற பார்க்குறோம். ஸோ பஞ்சமி நிலம் என்பது பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களால் எஸ்சி/எஸ்டி மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் இன்றைக்கி சொல்கிறோம் எஸ்சி/எஸ்டி மக்கள், அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட நிலம்தான் பஞ்சம் நிலம். எதுக்கு கொடுத்தாங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிலம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க விவசாயம் செய்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நிலம் கிடையாது, வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் கிடையாது, நிலம் இல்லாமல் நில உரிமை இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப பாவமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிரிட்டிஷ்காரங்க எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லேண்டு தான் இந்த பஞ்சமி லேண்ட். கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்காங்க, ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போதைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம மக்கள் எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா தான் அதை பற்றி பேசுவாங்க. இப்போ அசுரன் படம் வந்துச்சு. அசுரன் படம் வந்தோடனே பஞ்சம் நிலம்னா என்னப்பா, பஞ்சம் நிலம்னா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு மக்கள் ஒரு ஆர்வமாக தேடுவாங்க. அப்புறம் அது ஆஃப் ஆயிரும். திருப்பி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஆர்டிஐயில் போட்டு கேட்டார். அதனால் அது கொஞ்சம் அப்படியே பிரபலமாக இருக்குது. கொஞ்சம் ஓகே, இதுதான் ட்ரெண்டிங். எது ட்ரெண்டிங்காக இருக்குதோ மக்கள் அதை தான் தேடுவாங்க, அதை தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஸோ அதை எப்பவுமே கடந்து செல்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போயிடுறாங்க. இப்போ அந்த 12 லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னா பிரித்து கொடுக்கல. நிறைய பேருக்கு போய் சேரலை. மேக்ஸிமம் போய் சேரலை. அப்போ அதை நம்ம எப்படி இதை திருப்பி மீட்டெடுப்பதற்கான பணி யார் செய்யணும்? இந்த அரசாங்கம் தான் செய்யணும். பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டா, அவன் ஆர்டர் போட்டாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஆட்சிக்கு வரோம், மக்களாட்சி நடக்குது. அப்போ மக்களாட்சியில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட் யார் கையில் இருக்குதோ அவங்க தான் இன்றைக்கி மக்களை ஃபுல்லாக கூப்பிட்டு, ஓகே யாருக்கெல்லாம் கொடுக்க இத்தனை ஏக்கர் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கணும். அவங்க இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் தான் அதை செஞ்சுருக்கணும். அதை யாருமே செய்யலை. எத்தனையோ சமூகங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பஞ்சமி நிலமானது குறிப்பாக எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு மட்டுமே என்று குறிப்பிட எழுதி வைக்க என்ன காரணம் ஐயா? பிரிட்டிஷ்காரன் ஸ்பெசிஃபிக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லாமல், ஏன் ஸ்பெசிஃபிக்காக எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு நிலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன காரணம் என்ன? அப்போ எஸ்சி/எஸ்டி மக்கள்னு அவங்க குறிப்பிட்றதுனால எதனால் அப்படி எஸ்சி/எஸ்டி மக்கள்னு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு சாதி கட்டமைப்பு உருவாகுது. சாதி கட்டமைப்பு இருந்து கொண்டு இருக்கும்போது யாரெல்லாம் இந்த சாதி கட்டமைப்பை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளுறாங்களோ அவங்க தான் எஸ்சி/எஸ்டின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்டச்சபிள்ஸ், தொட்டால் தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை தொட்டால் தீட்டு? சாதி வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் தொட்டால் தீட்டுன்னு சொல்லி இவன் சொல்கிறான். சாதி கட்டமைப்பை உருவாக்கினவங்க யாரெல்லாம் சாதி கட்டமைப்பு வேண்டாம் என்று சொல்கிறாங்களோ அவங்கள தொட்டால் தீட்டுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே எஸ்சி/எஸ்டினா யார் அப்படின்னா, சாதி கட்டமைப்பு வேண்டாம், அதாவது சாதி கட்டமைப்பிற்கு அப்பாற்பட்டவர்கள் தான் எஸ்சி/எஸ்டி. அவுட்காஸ்ட், ஆல்ரெடி எஸ்சி/எஸ்டி மக்கள் அவுட்காஸ்ட் பீப்புள் தான் எஸ்சி/எஸ்டி. சாதி கட்டமைப்பு வேண்டாம், நாங்கள் சாதி கட்டமைப்புக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க தான் எஸ்சி/எஸ்டி. அதனால தான் அவங்கள தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டுங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் தான், அப்போ சார் இந்த மாதிரி ஒரு இன்னல்களை எஸ்சி/எஸ்டி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சாதி கட்டமைப்புக்குள்ளே வரலை. அவங்க சாதி கட்டமைப்புக்குள்ளே வராததுனால தான் அவங்கள எஸ்சி/எஸ்டினே இந்த மக்கள் இங்கே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நிலம்தான் இந்த பஞ்சமி நிலம். எஸ்சி/எஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த எஸ்சி/எஸ்டி பிரிவை எந்த அடிப்படையில், எதற்காக பிரித்தார்கள்? எந்த அடிப்படையில் அதை பிரித்து பார்க்குறாங்க ஐயா? எஸ்சி/எஸ்டி மக்கள்னா யார்? அப்போ வர்ண சிஸ்டம், அதாவது இந்த சாதி கட்டமைப்பை எதிர்த்தவர்கள் தான் எஸ்சி/எஸ்டி மக்கள். சாதி வேண்டாம், நான் இந்த சாதி கட்டமைப்பில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் எஸ்சி/எஸ்டி. அப்போ இந்த சாதியை உருவாக்கி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. அவங்க ஓகே, அவங்க தான் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க சாதி வேணாம்னு சொல்லி போயிட்டாங்கப்பா, அவங்களாம் அவுட்காஸ்ட்டு, அவங்கள யாரும் பார்க்காதீங்க, தொடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பழைய காலத்தில் அப்படியே இருந்துச்சு. ஸோ இன்றையோட நிலைமை என்ன? அப்போது இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்
சாதி வாரியான ஒரு கணக்கெடுப்பு எடுத்து எஸ்சிஎஸ்டி மக்களோட பொருளாதார நிலைமையும் அவங்க வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும். எடுத்து இன்றைக்கி யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ, விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த விவசாய நிலங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கான உரிமைகளை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். அவர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் சரிசமமான சமூக அந்தஸ்து வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த அந்த பஞ்சமி நிலத்தை ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்? அவ்வாறு கொடுத்தால் இந்த எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு என்ன மாற்றம் நிகழும் ஐயா? ஒரு நிலம் பொருளாதார நன்மைகளை மட்டும் தருவதில்லை, மனிதனின் சமூக அந்தஸ்தும் அந்த நிலம் தான் கொடுக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அதிகாரம் என்பதும் எப்படி பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை எப்படி கொடுக்குறாங்க, அதிகாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, அவனுக்கு அந்த நிலத்தை வச்சு தான் அவனுக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் இருக்குது. ஒரு சமூகத்தில் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அதிகமாக நிலம் இருக்கிறவனை தான் சமூகத்தில் உயர்ந்தவன், அவன் பெரியவன், அவன் வந்து வசதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா, ஒரு நிலத்தை வைத்து ஒரு லேண்டை வச்சு தான் அவனை எடை போடுறாங்க. அப்போ இங்கே சமூக அந்தஸ்து என்பதே நிலம் இருந்தால் ஒருத்தனுக்கு சமூக அந்தஸ்து வந்துடும். அப்போ இந்த எஸ்சிஎஸ்டி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து நிலத்தை பிடுங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சமூக அந்தஸ்து போயிடும். அப்போ சமூக அந்தஸ்து இல்லாதவர்களுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதை கொடுத்துட்டு போனான். இதில் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணும்போதே அவனுக்கு இந்த அக்கறை இருந்துச்சு, அவன் கொடுத்தான். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மக்களாட்சி நடக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த அரசாங்கம் அதை வந்து ஒழுங்காக அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். இப்போ 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி லேண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஓகே, இந்த ஒரு குழப்ப நிலையிலே மக்கள் இருக்காங்களே, சரி இதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிஷன் வைப்போம், இதுக்கு ஒரு தனி ஒரு குழுவை அமைப்போம், குழுவை அமைச்சு சாதி வாரியாக ஒரு கணக்கெடுப்பு எடுத்து இன்றைய ஒரு எஸ்சி/எஸ்டி மக்களோட நிலையை பார்த்துட்டு யாரெல்லாம் நிலம் இல்லாமல் இருக்காங்களோ, விவசாயியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு விவசாய நிலம் இருக்காது, ஆனால் போய் இன்னொரு விவசாய லேண்டில் போய் அவங்க வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து இவங்க வந்து நிலத்தை கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் தான் கொடுத்து ஆகணும். ஸோ பிரிட்டிஷ்காரனுக்கே அக்கறை இருக்கும்போது இப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஏன் அக்கறை கிடையாது? எஸ்சிஎஸ்டி மக்கள் அவன் தானே, ஓகே, அவன் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவன் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்துடக்கூடாது, நம்ம எங்கே லேண்டை கொடுத்தா சமூக அந்தஸ்துக்கு அவனுக்கு கிடச்சிரும், அவன் பொருளாதாரத்தில் உயர்றதை பற்றிலாம் இங்கே யாருக்கும் கவலை கிடையாது. சமூக அந்தஸ்து உயர்ந்துடக்கூடாது, சமூக அந்தஸ்து உயர்ந்துடக்கூடாது என்பதற்காகவே நில உரிமை வழங்கப்படலை. அதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தர் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த சாதி கட்டமைப்பு, இந்த சாதி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சாதி பார்க்குறது கிடையாது, காதலில் சாதி கிடையாது, இன்றைக்கி வேறு மற்ற மாதிரி இந்த எஜுகேஷனில் கூட இன்றைக்கி சாதி உடஞ்சிட்டு. அப்போ சாதி எங்கே இருக்குது? மெயினாக சாதி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிலை தான். இந்த மனநிலை எப்போ உருவாகுது? இது எதை வைத்து சாதி உருவாகுது? ஓகே, இவன் சமூக அந்தஸ்தை வச்சு தான் ஒரு சாதி இருக்குது, ஒரு சாதி மேல் சாதி கீழ் சாதின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சமூக அந்தஸ்தை தான் சொல்கிறான். அப்போ சமூக அந்தஸ்து என்பதே இந்த நில உரிமையை வச்சு தான் வருது. அப்போ இந்த நில உரிமையை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அவன் வந்து ஒன்றும் இல்லாதவனா போயிடுறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த அப்லிஃப்ட்மெண்ட் எப்போ வந்து இந்த உயர்வாங்க? இப்போ இந்த எஸ்சிஎஸ்டி மக்கள் இவங்களுக்கு வந்து நிலம் இல்லாதவர்கள், நிலம் இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. நிலம் இருந்தவர்கள், அவங்க விவசாய குடிகள், விவசாயியாக இருந்தவர்கள். அப்போ அவங்க நிலத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் அவங்களுக்கு மறுபடியும் நிலத்தை கொடுத்து மறுபடியும் அவர்கள் பழைய அந்த சமூக அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். பஞ்சமி நிலம் பற்றி பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு டிகேவி ராஜாஸ் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி ஐயா.